பில்டப் பண்ணுறோமோ பீலா விடுறோமோ அந்த உலகம் நம்மளை நம்பணும்டா அப்படின்னு. அது மாதிரி நீ பில்டப் பண்ணி பீலா விட்டுட்டு தெரியுவா, உன்னை எல்லாம் உலகம் நம்பணும்னு நினைக்கிறியா? உனக்கு தான் அழுத்தம் கொடுத்து அங்கே உட்கார வச்சு பிதிக்கி எடுத்து விட்டுருக்கான் சிபிஐயில். அவன் எடுத்து விட்டதுனால தான் உங்கள் அப்பா உங்கள் அப்பா மூலமாக காங்கிரஸை எப்படியாவது கொண்டாந்து திமுக கூட்டணிலேருந்து வெளியே எடுத்துடலான்னு சொல்லி 75 சீட்டு தரேன்னு சொல்லி கூட்டு பார்த்தீங்க, கூவி பார்த்தீங்க, தூது விட்டு பார்த்தீங்க. ஒன்றும் காங்கிரஸ் வர்ற மாதிரி தெரியல. காங்கிரஸ் இருக்க 2-3 அல்ல கைகள் மட்டும் உனக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்கு, இன்னும் பேசிகிட்டு இருக்கு. இந்த பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரியான பச்சவந்திகள், ஆர்எஸ்எஸ், காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் கூட்டங்கள் உனக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்கு. சரியா? ஒட்டுமொத்த ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் உனக்கு ஆதரவாக தான் இருக்கு. ஏன்னா அவங்க உருவாக்குனதான் அந்த கட்சி. அது மறைமுகமா அவங்க தான் உனக்கு 20% இருக்கு, 40% இருக்கு, 50% இருக்குன்னு பின்னால உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஓகே, இப்படி பாதி பேர் உன்னை பூஸ்டப் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இந்த இதெல்லாம் பலூன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும், தமிழ்நாட்டு படித்த இளைஞர்களுக்கு நல்லா தெரியும். கொஞ்சமாவது காமன் சென்ஸ் உள்ள இளைஞர்கள் உன் பின்னால வரமாட்டான். உன்னை பத்தி தெரியும், நீ தலைவனே இல்லை. ஒரு பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடி ஒளிரவன், பின்னங்கால் படல் அடிக்க ஓடி ஒளிரவன் எப்படி தலைவன் ஆக முடியும்?